வந்து இந்த புக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது எபிரேயர்கள் வந்து எழுதின ஒரு புத்தகமா இருக்கு. 1947 வந்து இந்த புத்தகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் சி ஃபால்ஸ் அந்த இடத்துல வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த புத்தகத்துல அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேக தூதர்களுடைய பெயர்கள், அதாவது நம்ம பைபிள்ல சொல்லப்பட்ட சரி, அது வரைக்கும் போதும். சூப்பர், நல்ல பாயிண்ட்ஸ். ஓகே, சிஸ்டர் சொல்லிட்டாங்க. சிஸ்டர் ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க போல். சரி, ஓகே. அதுக்கு அடுத்து வேற என்ன பார்த்தோம்? அந்த புக் ஆஃப் ஈனோக்கில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, யார் சொல்கிறீங்க? எல்லாருமே வந்திருந்தீங்களா போன வாரம்? மைக்கில் சொல்லுங்கள். இந்த புத்தகம் வந்து வேதத்தோட ஒத்து போகலை அப்படின்றத பார்க்குறோம். பாவ காரியங்களை குறித்து உரையாடல் காரியங்களா நடந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து தீய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. செத்த பிறகு ஒரு மனிதனுடைய ஆத்மா எங்கே போகும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் எழுதப்பட்டது ஏன் இதை வந்து எல்லாரும் படிக்கக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த படிக்கக்கூடாதுன்னு சொல்லியே படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இதுவரையும் சொன்னது கரெக்டு, இதுவரைக்கும் சொன்னது கரெக்டு. ஓகே, மற்ற பாயிண்ட்ஸ் யார் சொல்கிறீங்க? இதுவரைக்கும் ஆன்டி சொன்னது கரெக்ட். அதாவது நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த புத்தகத்தில் தேவதூதர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வந்து இந்த புத்தகத்தில் வேற என்ன பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு? இறந்த ஆத்துமாக்கள் எங்கே போகுது, அந்த ஆத்துமாக்களுடைய முடிவு என்ன, அந்த ஆத்துமாக்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் இல்லாததெல்லாம் இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதனால் யூதா மீண்டுமாக இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வரிகளை வந்து யூதா புத்தகத்தில் அவருடைய கடிதத்தில் வந்து அதை பயன்படுத்துகிறார்? யார் சொல்கிறீங்க? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. கடைசியில் காட் வந்து எல்லாரையும் நியாயம் தீர்ப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதுக்காக யூதா ஏனோக்கு புத்தகத்தில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து எப்போவுமே வேதத்தோடு ஒத்து போகிற விஷயத்த மட்டும்தான் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்திருக்காரு. முரண்பாடாக இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லலை அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஆனால் எதனால வந்து அவர் அதை குறிப்பிட்டு அதை எழுதணும்? எழுதாமலே இருக்கலாம்ல, எதுக்காக அதை எழுதுறாரு இல்லையா? அந்த காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகமாக இருந்துச்சு. எப்படி இன்றைக்கு திருக்குறள் அந்த மாதிரி, அதே போல் ஆங்கிலத்தில் நிறைய பழமொழிகள், தமிழில் வந்து நிறைய புத்தகங்கள், இலக்கிய காவிய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், தமிழில் இருக்கிறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதை ரெஃபரன்ஸாக சொல்லும் பொழுது அவங்களுக்கு உடனடியாக சொல்ல வர்றது வந்து புரியும். ஆனால் மற்றபடி நிஷா சொன்னது போல் எதெல்லாம் வந்து வேதத்தோடு ஒத்து போதோ அதை மட்டும்தான் அவர் ரெஃபர் பண்ணி என்ன செய்கிறாரு, யூதா வந்து சொல்கிறாரே தவிர அதில் இருக்கிற அந்த கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தெல்லாம் அவரை கொண்டு வரல. இப்போ உதாரணமாக அவர் நினச்சிருந்தாருன்னா ஆத்துமா பற்றி அந்த புத்தகத்தில் பேசியிருக்கலாம், ஆனால் பேசலை இல்லையா? யூதா புத்தகத்தில் அதை சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. ஏன்னா அவருக்கே தெரியும் அது வந்து வேதத்தோடு என்ன ஆகலை, ஒத்து போகலைன்றது தெரியுது. அதனால் அவர் வந்து என்ன செய்யலை, அதை கொண்டு வரல. ஸோ அதனால் அந்த மக்களுக்கு புரிகிறதுக்காக சில நேரத்தில் என்ன செய்கிறாரு, இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸை எடுத்து அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பார்த்தோம், அசம்ஷன் ஆஃப் மோசஸ், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை எடுத்து பயன்படுத்தினார். அதே போல் இந்த புக் ஆஃப் ஏனோக் அப்படின்ற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வரிகளை வந்து பயன்படுத்துகிறாரு. எல்லாமே வந்து பார்த்தோன்னா முரண்பாடான விஷயத்துக்காக அவர் பயன்படுத்தலை, வேதத்தோடு ஒத்து போகிற காரியங்களுக்காக அதை பயன்படுத்துகிறாரு. அதற்கு காரணம் அப்போ இருந்த மக்கள் எல்லாருக்குமே இந்த புத்தகத்தை பற்றியதான புரிதல் அது வந்து அவங்களுக்கு இருந்துச்சுன்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். சரியா? ஸோ அதனால் இதில் வந்து நமக்கு நல்ல ஒரு தெளிவு இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து புக் ஆஃப் ஈனோக் என்னன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அதை படிக்கணும், படிக்கிறது அதெல்லாம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து நம்ம ஆராய்ந்து அதில் வந்து நம்ம முழுமையாக
அது மேலே விசுவாசம் வைக்கிறதோ இல்லைனா அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டு அதன் பின்னாடி போகிறதோ அது வந்து நம்ம வேலை கிடையாது. நம்முடைய நேரத்தை வந்து அதிகமாக வேதத்தின் காரியங்களுக்கு நாம் வந்து கொடுக்கணும். சரி, வேறு என்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? அதில் என்னாச்சு? சரி, ஓகே. வேற என்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? வேற ஏதாவது பார்த்தோமா அதில்? எத்தனாவது வசனம் வரைக்கும் பார்த்தோம்? 16 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போது கண்டிப்பாக இன்னும் சில காரியங்களை பார்த்துருக்கோம். என்னென்ன காரியங்கள் அது? மைக்கில் சொல்லுங்க. தூதர்கள் பேர்லாம் வேற நிறைய பேர் அதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா இதில் பைபிளில் இல்லாத தூதர்கள் பேர்லாம் நிறையா பேர் சொல்லப்பட்டிருக்குது அதில் அப்படின்னு. அவங்க அந்த தூதர்களுக்குள்ள அவங்க பேசிக்கிற அந்த காரியங்களை குறிச்செல்லாம் அப்படியே அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன பாயிண்ட் பார்த்தோம்? அவங்க வந்து முறுமுறுக்கிறாங்க, முறையிடுறாங்க, தங்களுடைய இச்சையின்படி வந்து நடந்துக்கிறாங்க. இவர்களுடைய வாய் வந்து இருமாப்ப மட்டும் வந்து பேசுறதா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களை குறித்து என்ன பண்றாங்க, அளவுக்கு அதிகமாக வந்து மேன்மை பாராட்டிக்கிறவங்கலாம் வந்து இவங்க வந்து காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பார்த்தோம். அந்த ஒரு கூட்டத்தை அதில் தற்பொலி இதுன்னு ஒரு வார்த்தை முகஸ்துதி பார்த்தோம் இல்லையா? முகஸ்துதினா என்னது? தற்பொலிவுக்கும் அதாவது தற்பெருமைக்கும் முகஸ்துதிக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி போய் அவங்கள புகழ்ந்து பேசுறது, மறுபடியும் இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்களையும் அதே மாதிரி வந்து புகழ்ந்து பேசுறது. அவங்களுக்கான காரியங்கள் ஆதாயத்துக்காக என்ன செய்யறாங்க? யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா என்ன வேணாலும் பேசுறது தான் இல்லையா? அதுதான் என்னது? முகஸ்துதி. ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க? இந்த முகஸ்துதி செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒருத்தருக்கு முன்பாகவே என்ன செய்கிறது? அவங்கள புகழ்கிறது, அவங்கள மேன்மை பாராட்டுறது, சாம்பிராணி போடுறது. அதான் ஸோ அதனால் அந்த மாதிரியும் நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா? சரி, ஓகே. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம 17வது வசனம் வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் அப்படின்றார். இந்த வசனத்தில் என்ன புரியுது நமக்கு? ஒருத்தரா ஆன்ட்டி சொல்லுங்க. நல்ல உபதேசங்களை கவனித்து செயல்படுங்க. சரி, ஓகே. சுஜித், எது? யார் வேதத்தை குறித்தோ மற்ற விஷயங்கள் குறித்தோ யாராவது சொன்னாங்கன்னாலும் அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதோட கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே, ஒத்து போதா அப்படின்ட்டு. ஓகே, அங்கே கம்பேர் பண்ண சொன்ன மாதிரி இல்லையே பிரதர். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள்ன்றாங்க, ரெக்கலெக்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. கம்பேர் பண்ண சொல்லலை, ரிகலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அதை தான் வந்து 3வது வசனத்தில் வந்து மகா பரிசுத்தமான ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம்ன்றார்ல. மறுபடியும் வாசிங்க. வயர்ட் மைக் இல்லையா? ஒரே மைக்கை வச்சு சுற்றி சுற்றி இது பண்ணிருக்கீங்க.
3வது வசனம் வாசிங்க சிஸ்டர். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாருங்க, இங்க பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்றாரு. ஸோ யார் இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு தான் இந்த வசனத்துல 17 சொல்றாரு. யார் அவங்க அப்படின்னா அப்போஸ்தலர்கள் தான். ஓகே, இந்த அப்போஸ்தலர்களுடைய அந்த உபதேசத்துல என்னவா இருக்கணும்ன்றாரு, நம்ம வந்து உறுதியா இருக்கணும் அப்படின்றாரு. சொல்லப்போனால் ஆதி திருச்சபை வந்து அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் ரொம்ப உறுதியா இருந்தாங்க இல்லையா? ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், ஆக்ஸ் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நாம் தரித்திருப்பது அவசியமா இருக்கு. அப்ப என்ன டவுட் வந்தாலும் நம்ம வந்து எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை நம்ம வந்து ரெஃபர் பண்ணோம். புதிய ஏற்பாட்டில் முழுக்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள். அதனால தான் அப்போஸ்தலர்கள் அதிகமாக புதிய ஏற்பாட்டை வந்து எழுதியிருக்காங்க. பவுல் நிறைய எழுதியிருக்காரு. தேவன் அவரை பயன்படுத்தி அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல பேதுரு எழுதியிருக்காரு, யோவான் எழுதியிருக்காரு. அப்போ அப்போஸ்தலர்கள் தான் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக தங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த விசுவாசத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதை ஆழமாக நம்ம படிப்பது அவசியமாக இருக்கு. சரி, இப்போ இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது 2 வகையான அப்போஸ்தலர்கள் இருக்காங்க இல்லையா? என்னென்ன அப்போஸ்தலர்கள் யார் சொல்ல முடியும்? அப்புறம் பொதுவான அப்போஸ்தலர்கள் இல்லையா? ஆட்டுக்குட்டியானவருடைய அப்போஸ்தலர்கள், பொதுவான அப்போஸ்தலர்கள். இப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாக தரித்து இருக்கணும்னு சொல்லும் பொழுது இவர் வந்து எல்லா அப்போஸ்தலருடைய உபதேசத்தை சொல்றாரா, யாரை சொல்றாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை சொல்றார். ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியானவர்களுடைய அப்போஸ்தலர்கள் தான் கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க, பயணித்தாங்க. அதுக்கப்புறம் பவுலுக்கு வந்து கிறிஸ்து தனியாக காட்சி அளித்தார். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து யூதா சொல்கிறார். இப்போ யூதா நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து தனியாக ஓன் ப்ரீச்சிங் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா யூதா வந்து சொந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் தான். அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு புது சித்தாந்தத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா கண்டபடிக்கு இல்லையா? என்ன வேணாலும் சொல்கிறது, வேதத்தில் இல்லாததெல்லாம் பேசுகிறது, இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் செய்யலை. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. எந்தெந்த காரியங்கள் கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை அப்போஸ்தலர்கள் பேசியிருக்கிறாங்களோ அதுதான் மெய்யான சத்தியம்ன்றது அவருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் 3வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட, பரிசுத்தவான்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த மகா விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கன்றார். அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திற்கு புறம்பான உபதேசம் இன்றைக்கு நிறைய இருக்கு இல்லையா? மேனுப்புலேஷன் நிறைய இருக்கு இன்றைக்கு. மேனுப்புலேஷன் என்னது? அதாவது ஒரு வசனத்தை எடுத்து மேனுப்புலேட் பண்ணுறது, அதை வந்து வேற மாதிரி சொல்கிறது இல்லையா? ஒரு வசனத்தை எடுத்து வேற மாதிரி சித்தரிக்கிறது தான் என்னது? மேனுப்புலேஷன். அந்த மேனுப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறையவே இருக்குது. ஒரு வசனத்தை நீங்கள் போய் காட்டுவீங்க, ஆனால் அந்த வசனத்தை வந்து அப்படியே என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தோன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரேன்னு இருக்கு.
என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு புது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து இந்த பூமியில் அவர் இருந்ததுனால அப்படி சொன்னார் அப்படின்ட்டுருவாங்க. இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனமும் நேரடியாக இருந்தால் கூட அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அதை வந்து ஏற்க மனது இருக்காது. அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி நம்பிட்டு இருக்காங்களோ அதை வந்து சொல்வதற்காக அதை எப்படி வேணாலும் என்ன செய்வாங்க, சித்தரிப்பாங்க. அப்போ நேரடியாக இருக்கக்கூடிய அந்த வசனங்களை அந்த வார்த்தைகளை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் வேதத்தை அதிகமாக தியானிக்கணும். அதில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை வந்து நாம் இன்னும் வந்து புரிந்து கொள்ளணும். அதில் நம்ம வந்து உறுதியாக இருந்தால் தான் நம்ம வந்து இந்த மேனிப்புலேஷன், இந்த சித்தரிக்கிறதுலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், வெளிவர முடியும், அதை மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடுவோம், கண்டிப்பாக நம்ம அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ அதனால் நாமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாக இருப்பது அவசியம். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் எதில் இருக்குது அப்படின்னா வேதத்தில் இருக்குது. வேதத்தில் இருக்கக்கூடியதை நம்ம உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொள்வது தான் சத்தியமாக இருக்குது. அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம மனதில் ஆழமாக வைத்துக்கொள்ளணும். சரி, இப்போ 18வது வசனம் வாசிங்க. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இல்லைங்களா? கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இல்லையா? ஸோ இது எந்த கடைசி காலம்? முதல்ல இந்த கடைசி காலம்னா என்னது, எப்போ ஆரம்பிச்சது? மைக்கில் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அன்னைக்கே கடைசி காலம்ன்றது வந்து. அப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிறது முடிவு காலம். முடிவு காலம். அது எப்போ ஆரம்பமாச்சு? 1799. 1799. ஓகே. கடைசி நாள்னா என்னது? அது இந்த உலகத்தின் அழிவு. எது? சரி, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஹையர் டாக்டரின்ஸில். முடிவு காலம்ன்ற தலைப்பில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். கடைசி நாள்னா என்ன, கடைசி நாட்கள் இல்லைங்களா, இதெல்லாம் என்ன, அதே போல் முடிவு காலம்னா என்னன்றதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கடைசி நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உயிர்த்தெழுதலின் நாளை தான் கடைசி நாள்னு சொல்கிறோம். அங்கே வந்து லாசரு மரிக்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அந்த கடைசி நாளில் உயிர்த்தெழுவாங்கன்ட்டு சொல்லப்படுது இல்லைங்களா? ஆகவே வந்து கடைசி நாள்னு சொல்லும் பொழுது உயிர்த்தெழுதலின் நாளை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கடைசி நாள்னு சொல்கிறாங்க. கடைசி நாட்கள், கடைசி காலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, கிறிஸ்து வந்ததிலிருந்து என்ன ஆயிடுச்சு, கடைசி நாட்கள் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? கிறிஸ்து வந்ததிலிருந்து கடைசி நாட்கள் அது வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு இல்லைங்களா? எதற்கு கடைசி நாட்கள்? அது அந்த கடைசி நாட்கள் எதற்கு கடைசி நாட்களாக இருந்துச்சு? உலகத்தின், அது ஓகே. அந்த கடைசி நாட்கள் சொல்லும் பொழுது அது என்ன கடைசி நாட்கள்? யாரு? எது? யூத யுகத்தினுடைய கடைசி நாட்கள். ஓகே, அப்புறம் ஓகே. கிறிஸ்து வந்ததே கடைசி நாட்களாக இருக்கு. ஆனால் அந்த கடைசி நாட்கள் எதை அடையாளப்படுத்துது? எதை அடையாளப்படுத்துது? எது? இந்த உலகத்தின் முடிவை அடையாளப்படுத்துது.
ஓகே. உலகத்தின் முடிவா இல்லைன்னா வந்து யூதர்களுடைய யுகத்தின் முடிவா? இல்லையா? கடைசி நாட்களில் வெளிப்படுறாருன்னு சொல்லும் பொழுது அது அந்த யூத காலகட்டத்தினுடைய முடிவை வந்து அது குறிக்குது இல்லையா? அந்த யூதர்களுடைய அந்த முடிவு காலகட்டத்தில் அதுதான் கடைசி இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் எது ஸ்டார்ட் ஆகுது? சுவிசேஷ காலம் ஸ்டார்ட் ஆகுது, காஸ்பல் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. மேப் இருந்தால் இது போர்டு இருந்தால் போட்டு காட்டுவேன். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்ததோட என்ன, அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறல்ல ரொம்ப தெளிவா, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் எத்தனையோ தடவை வந்து முயற்சி செஞ்சேன், ஆனால் நீங்களும் மனதாக இல்லை, அதனால் உங்கள் வீடு உங்களுக்கு இப்போ பாலாய் விடப்படும்ட்டாரு. ஸோ அவங்களோட எண்டு வந்துடுச்சு அங்கே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முடிவுக்கு அப்புறம் தொடங்குறது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா சுவிசேஷ காலம். இதை ஏன் வந்து கடைசி காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்கள்லாம் சொல்றாங்கன்னா, அப்போ அவங்க எழுதும் பொழுது இன்னும் என்ன ஆகல, அந்த அழிவு நடக்கல. அவங்க எழுதும் பொழுது என்ன ஆகல, அந்த அழிவு இன்னும் நடக்கல இல்லையா? ஸோ அப்போ என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த யூதர்களுடைய அந்த முடிவை அது குறிப்பதாக இருக்கு. அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, வந்தார். அப்போத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் எதுவும் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சுவிசேஷ காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சுவிசேஷ காலத்தினுடைய முடிவில் தான் எது ஸ்டார்ட் ஆகுது, முடிவு காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த சுவிசேஷ காலத்தினுடைய எண்டில் தான் என்னவோ ஸ்டார்ட் ஆகுது, முடிவு காலம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி வந்து அதாவது யூத காலத்திற்கு ஒரு முடிவு இருந்துச்சோ, இந்த சுவிசேஷ காலத்திற்கும் என்ன இருக்கு, முடிவு இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூத காலத்தினுடைய முடிவில் தான் முதலாம் வருகை இருந்துச்சு. அதே போல சுவிசேஷ காலத்தினுடைய நிறைவில் தான் இல்லை முடிவில் தான் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை இருக்கு. என்ன பார்க்குறோன்னா ரொம்ப அழகான ஒரு சிங்கை பார்க்குறோம், ஒற்றுமையை பார்க்குறோம். எப்படி வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை வந்து யூதர்களுக்காக தேவன் கொடுத்திருந்தாரோ, அதே போல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை வந்து யாரு கொடுத்திருக்கிறாரு, கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்காரு. மாம்ச இஸ்ரேலர்களுக்கு கொடுத்தாரு, இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலராக இருக்கக்கூடிய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால பவுல் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இஸ்ரேல் மக்களோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பார். நீங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் சொல்வாரு. அதே போல விருத்த சேதனம் சொல்லும் பொழுது மாம்சத்தின் விருத்த சேதனம் இல்லை, இருதயத்தின் விருத்த சேதனம் சொல்வாரு இல்லைங்களா? ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆபிரகாமின் சந்ததி ஆயிட்டீங்க கிறிஸ்து மூலமாகன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா ஒரு கம்பேரிசன் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்ப எப்படி அவங்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் கொடுக்கப்பட்டு அந்த பல ஆயிரம் ஆண்டுகளுடைய முடிவுல இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை வந்துச்சோ, அதே போல அவர் போனதுக்கு அப்புறம் இப்ப பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லைங்களா, பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த பல 100 ஆண்டுகளுடைய முடிவுல என்ன நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாகவே கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை வரும். யூதர்களுடைய அந்த முடிவு காலகட்டத்தில் வந்து சில அடையாளங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்தார் தேவன் இல்லையா? மக்களுக்கு வந்து சில அடையாளங்களை வந்து கொடுத்திருந்தாரு. அதே போல இந்த இரண்டாம், அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாகவும் சில அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய கம்பேரிசன், அதை பற்றி தனியாகவே நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்குது அப்படின்னா, யூதர்களுடைய அந்த காலத்தினுடைய அந்த முடிவை குறிக்குது. அந்த காலகட்டத்திலேருந்து கடைசி நாட்கள் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்களுடைய முடிவு வந்துடுச்சுன்ட்டு நாம் வந்து பார்க்குறோம். இப்போ யூதா என்ன சொல்றாருன்னா 18வது வசனம் வாசிங்க மறுபடியும். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே அப்படின்றாரு இல்லையா? யார் முன்னாடியே சொன்னார்கள் பாருங்க. 1 தீமோத்தேயு 4:1 வாசிங்க.
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவர். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். ஆக்சுவலாக 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் வசனம் 1லிருந்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:1 3ஆம் அதிகாரம் 1லிருந்து. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி நாட்களில் இல்லைங்களா? ஸோ கடைசி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவங்க வந்து இருப்பாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கு வரைக்கும் இப்படிப்பட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இந்த முடிவு காலகட்டத்திலும் இப்படிப்பட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது யூதா வந்து ஒருவேளை பவுல் சொன்ன இந்த ஒரு காரியத்தை அவர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, யூதா வந்து கடைசி காலங்களில் தங்கள் சுய இச்சையின்படி நடப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறதே அப்படின்றாரு இல்லையா? அது வந்து எழுதப்பட்டு இருக்குன்றாரு. ஒருவேளை வந்து யூதா இந்த பவுல் எழுதின இந்த கடிதத்தை படிச்சிருப்பாரு, இல்லைன்னா அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே அதை வந்து அவர் என்ன செய்கிறாரு, வலியுறுத்தி தன்னுடைய கடிதத்தில் அதை வந்து எழுதுறாரு. அதுவும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆமாம், ஓகேங்களா? ஸோ ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா, கடைசி காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டம் தான் என்ன காலமாக இருக்குது, கடைசி காலமாக இருக்குது. சொல்லப்போனால் அப்போத்திலிருந்து அந்த கடைசி காலம் அது தொடங்கினதாக, கிறிஸ்து வந்ததுலேருந்து அது தொடங்கிடுச்சு. ஆனால் அவங்க இருந்தது முழுக்க முழுக்க அது கடைசி காலம். ஆகவே பவுல் அதை தான் ஹைலைட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறான்னா, இந்த காலகட்டத்தில் மனுஷன் என்ன ஆகிட்டு இருப்பான், இன்னும் தற்பிரியரா, அதாவது பாவம் செய்கிறவங்களா, சுய இச்சை கொண்டவர்களா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி அப்படி இல்லையா மக்கள் அப்படின்னு வந்து கேட்கலாம். அதுக்கான பதில் என்ன? அப்போ அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து தற்பிரியரெல்லாம் இல்லையா? இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசி காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் மாறிடுவாங்க. ஓகே. ஸோ எப்போவுமே வந்து எப்படி அப்படின்னா, அந்த எண்ட் டைம்ஸில், அந்த முடிவு காலத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து அப்படியே வேற வகையாக போயிடுவாங்க. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தோன்னா நம்ம லோத்து காலகட்டத்தை பார்க்குறோம் இல்லையா? லோத்து காலகட்டத்தில் லோத்துவும் அவருடைய குடும்பமும் தவிர மற்ற எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, அந்த சோதம் குமாராவில் மிகப்பெரிய பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ பெரும்பாலானோர் என்ன ஆயிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க. அதே போல் நோவா காலகட்டமாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவனுடைய அந்த அழிவு, அந்த கோபாக்கினை வந்து வருது. அப்போ இன்றைக்கும் முடிவு காலம், அதாவது சுவிசேஷ இந்த காஸ்பல் ஏஜினுடைய இந்த எண்ட் டைம்ஸில் கூட பெரும்பாலான மக்கள் என்ன ஆயிடுவாங்க, நாத்திகவாதிகளாக மாறிடுவாங்க, பாவம் செய்கிறதுலாம் சகஜம்ன்றுவாங்க, எல்லா தப்பையும் செய்யலாம், தப்பு இல்லை, அதில் என்ன இருக்குது, எல்லாரையும் அன்பு செலுத்தணும். எப்படி இந்த
முதலாம் நூற்றாண்டில் இருந்த குரூப் சொன்னாங்க இல்லையா, எல்லாரோட நம்ம ஒன்றா பார்க்கணும் எல்லாரையும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தான் என்ன செஞ்சாங்க? அசுத்தமும் செஞ்சாங்க, வேசித்தனமும் செஞ்சாங்க. இன்னைக்கு அதுதான் உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கு இல்லையா? உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆண் பெண்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாரையும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அதுக்கு பெரிய ஊர்வலம் போகிறது இருக்கு இல்லை. இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அன்புன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதை சொல்றது போல் மேனிப்புலேட் பண்ணி அதை வேறு வகையாக தங்க சுய இச்சைக்கு, இங்கே சொல்கிறாரு பாருங்க, சுய இச்சைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. பெரும்பாலான மக்கள் இப்படி தான் போயிடுவாங்க. ஸோ கடைசி காலங்களில், முடிவு காலத்தில் ஏன் வந்து இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேர் அப்படி இருந்திருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த முடிவு காலகட்டங்களில் பெரும்பாலானோர் என்ன ஆயிடுவாங்க? அந்த பக்கம் போயிடுவாங்க. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். இதே ஒரு காரியத்தை, எச்சரிப்பை வந்து பேதுரு கூட சொல்கிறார். 2 பேதுரு 3:4 வாசிங்க. 2 பீட்டர் 3:3-4. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். இல்லைங்களா? ஸோ பாருங்க, ரொம்ப தெளிவாக வந்து பேதுரு இங்கே வந்து சொல்றார், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாருன்னா, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் என்ன செய்கிறாங்க? அவங்க வந்து தங்கள் சுய இச்சையின்படி வந்து, கிறிஸ்து எங்கப்பா வராரு இல்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை வந்து என்ன செய்யறாங்க? என்ன செய்வாங்களா? அவங்க மறுதளிப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை வந்து மறுதளிக்கும் பொழுது நம்ம வந்து என்ன ஆயிடக்கூடாது? அதுல அது உண்மைன்னு நம்பி போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தைகள் பாருங்க, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். சொல்லப்போனா யூதர்களுக்கு அதை எழுதுறாரு. பிதாக்கள் சொல்லும்போது யார் பிதாக்கள்? ஆபிரகாம் அந்த காலகட்டத்திலிருந்து இல்லைங்களா? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்குதே, ஒன்ன மாற்றம்லாம் பெருசா வரலையே, அவர் வருவார் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம்? அதை வந்து சந்தேகப்படுவாங்க, இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்மையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கேள்விகள் உலகத்தார் கேட்பாங்க, சத்தியத்தை அறியாதவங்க கேட்பாங்க. அப்போ அதனால தான் நம்ம அந்த அப்போஸ்தலருடைய அந்த உபதேசத்தில் என்னவா இருக்கணும்? நம்ம உறுதியாக தரித்திருப்பது அவசியமாக இருக்கு. அதில் நம்ம உறுதியாக தரித்திருந்தால்தான் நமக்கு வந்து தெளிவு இருக்கும், நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக நாம் கூட என்ன ஆயிடுவோம்? சந்தேகத்திற்குள்ளாக மாறிடுவோம். அதனால் எச்சரிக்கையோடு நம்ம வந்து இருப்பது அவசியமாக இருக்குது. சரி, இப்போ 19வது வசனம் வாசிப்போம். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமி. பாருங்க, போதும். இந்த வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் சொல்றாங்க. பிரிந்து போகிறவர்கள், அப்புறம் ஜென்ம சுபாவத்தார், அப்புறம் ஆவி இல்லாதவர்கள். இதுக்கான அர்த்தம் என்ன? பிரிந்து போகிறவர்கள்னா என்ன? யார் சொல்றீங்க? ஒருத்தர மைக்ல சொல்லுங்க. சரியான உபதேசத்தில் நிலைச்சு நிற்க முடியாதபடிக்கு சபையிலிருந்து பிரிஞ்சு போறவங்க, சபையிலிருந்து பிரிந்து போறவங்க, சரியான உபதேசத்தில் நிலைத்து நிற்காதவங்க. சரி, அந்த சரியான உபதேசம்னா என்னன்னு சொல்லலாம்? அப்போஸ்தலருடைய உபதேசம். அந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் பிரிந்து போறவங்க,
இல்லைங்களா? ஸோ இன்றைக்கு நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கோம். ஆனால் ஒருவேளை நம்ம சத்தியத்தை அறிந்து நம்ம அஸ்திபாரத்தை அறிந்து கொண்டு மறுபடியும் வந்து பின்னுக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மலாம் என்ன ஆயிடுவோம்? எந்த கூட்டத்தோடு வந்துடுவோம்? பிரிந்து போகிறவர்கள் கேட்டகரியில் வந்துடுவோம். அப்போ அப்போஸ்தலர்களுடைய அந்த உபதேசத்தில் நிலைத்திராதவர்கள் எல்லாருமே என்னதான்? பிரிந்து போகிறவங்க தான், இல்லைங்களா? அப்போ அந்த அப்போஸ்தலருடைய அந்த உபதேசத்தில் நிலைத்திருப்பது அவசியமாக இருக்குது. ஸோ ஆகவே வந்து பிரிந்து போகிறவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உபதேசத்திலேருந்து பிரிந்து போகிறவங்கள பற்றி அங்கே வந்து பேசுகிறாரு. அப்புறம் ஜென்ம சுபாவத்தார்னா என்ன அர்த்தம்? யார் சொல்கிறீங்க? பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அது வந்து தப்பு இல்லை அப்படி சொல்லி ஏன்னா நம்மளுக்கு தான் கிருபை இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை அலட்சியமாக கிருபையை அலட்சியப்படுத்தி அப்படிப்பட்ட ஜென்ம சுவாபத்தாராக இருக்கிறாங்க அப்படின்னு. கரெக்ட். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுய இச்சையின்படி அதை வந்து செய்கிறாங்க. அவங்க சரீரம் என்ன சொல்லுதோ அதை வந்து செய்கிறாங்க, இல்லையா? ஸோ சரீரம் எது சொல்லுதோ அதன்படி செய்கிறாங்க. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா நிறைய மேனிப்புலேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பேசிக்கலாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சுய இச்சையை அடைவதற்காக அவங்க வந்து சபையை பயன்படுத்திக்கிறாங்க, மனிதர்களை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ம சுபாவத்தாராக இருக்காங்க. அது வந்து காம இச்சை மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையில் கூட இருக்கலாம். இந்த இடத்துல காம இச்சையாக இருக்குது, இன்னொரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாசையாக இருக்கலாம், இல்லையா? அவங்களுடைய சொந்த இச்சைக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க வந்து மற்றவர்களை பயன்படுத்திக்கிறாங்க. அது வேசித்தனத்திற்காக இருக்கலாம், பொருளாசைக்காக இருக்கலாம், பண ஆசைக்காக இருக்கலாம், இல்லையா? ஸோ இதுக்கெலாம் அவங்க வந்து பயன்படுத்தும் பொழுது எதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ம சுபாவத்தின்படி அவங்க நடந்து கொள்கிறாங்கன்றது தான் வெளிப்படுத்துகிறாங்க. சரி, அப்புறம் ஆவி இல்லாதவர்களாமேன்றார். ஆவி இல்லாதவர்கள்லாம் என்ன? யார் சொல்கிறீங்க? இந்த சைடு லெஃப்டில் ஜென்ஸ் சைட்லேருந்து சத்தமே வர மாட்டேங்குது. ஆவி இல்லாதவர்கள்னா என்ன? குமார் பிரதர். அதை ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை இழந்து போனவங்களா இருக்காங்க பார்க்குறோம். ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை கண்டினியூவாக ஜெபம் பண்ணாமல் சபை கூடியில் கலந்து கொள்ளாமல் இருக்கும்போது ஆவியை இழந்தவர்களாக காணப்படுறாங்க. ஓகே, ஆனால் அதை நம்ம பார்க்க முடியாதுல்ல. இங்கே அவர் சொல்கிறது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், அதாவது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம என்ன செய்ய முடியுது, நம்ம வந்து பார்க்க முடியுது, அதை உணர முடியுது. இப்போ ஆவி இருக்கா இல்லையான்றது வந்து பரிசுத்த ஆவி அது வந்து கண்ணுக்கு தெரியாதது, இல்லையா? ஸோ இங்கே வந்து ஆவி இல்லாதவர்களுமாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அது வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு, இல்லையா? உபதேசத்தை உணராதவர்களா, உபதேசத்தை ஸ்டார்டிங்கில் அந்த பிரிந்து போகிற அது சொல்லியாச்சு இல்லை. அது அந்த உணர்வில் அதில் வந்து எப்படி பிரிந்து போகிறாங்கன்னா உபதேசத்தின் வாயிலாக தான் அவங்க வந்து பிரிந்து போகிறாங்கன்னு பார்க்குறோம்ல. ஸோ அந்த உபதேசத்தையே முழுமையாக உணராதவர்களாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஆவி இல்லாதவர்களாக இருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகே, ஆனால் இது வேறு, இது எல்லாமே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான், இல்லையா? இதுதான் அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் இதுக்கு வேற ஒரு அர்த்தமும் கொடுக்கலாம்ல இன்னும் தெளிவான. ஏன்னா 3 கேட்டகரியாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து பிரிந்து போகிறவங்க, அதுக்கு உபதேசம், இல்லையா? அப்போஸ்தலர் உபதேசத்தில் நிலைக்காமல் பிரிந்து போகிறவங்க. ரெண்டாவது ஜென்ம சுபாவத்தார் அப்படின்னும் போது மாம்ச பாவ இச்சையின்படி போகிறவங்க. மூன்றாவது ஆவி இல்லாதவங்க. அப்போ அது என்ன? கடவுளுடைய ஆவி, காட் ஸ்பிரிட் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆமாம், காட் ஸ்பிரிட் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? ஆக்சுவலாக பிரதர் சொன்னது கரெக்ட் தான். கிரியைகள்ல அவங்ககிட்ட வெளிப்படுத்துறதுனால அவங்ககிட்ட காட் ஸ்பிரிட் இல்லை. ஓகே, ஆவி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக என்ன அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் செய்கைகள் எல்லாமே இந்த உலகத்தின் ரீதியாக தான் இருக்கும். அவங்களுடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் எல்லாமே இந்த உலகத்தை குறித்ததான காரியங்களாக தான் இருக்கும். உலக பணம், பொருள், அடுத்தது செல்வாக்கு, செழிப்பு, பொக்கிஷம் எல்லாம் இந்த உலகத்தை சுற்றி தான் இருக்கும். சுகம், உலக சுகம், இந்த உலகத்தை சுற்றி தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகம் வந்து மாம்சமாக இருக்கு, இல்லையா? மாம்ச சிந்தை மரணம் ஆக்சுவலாக. அப்போது அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய உபதேசங்கள்
அவங்களுடைய அட்வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சுற்றி தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சஜஷன்ஸ், ஆலோசனைகள் எல்லாமே எதுவாக இருக்கு? வேதத்தின்படி வரக்கூடிய உலகத்தை குறித்ததான காரியங்களாக இருக்கு. என்னை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம்? நித்திய ஜீவன், விசுவாச கிரியைகள், தேவனுக்கு பிரியமாக நடப்பது, உயிர் தெழுவது, கிறிஸ்துவோடு கூட அரசாள்வது, இல்லையா? ஸோ சொல்லப்போனால் இவங்க ஆவி இல்லாதவர்கள் சொல்லும் பொழுது எது கூட அதில் அடங்கும் அப்படின்னா, பாவத்தை ஒடுக்கக்கூடிய கிரியைகள் கூட அதில் அடங்கிரும். சுயநீதி அது கூட என்னது? மாம்சம் தான், இல்லையா? சுயநீதி கூட என்னது தான்? மாம்சம். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் வந்து அது ஆவி கிடையாதுல்ல, அது மாம்சம் தானே. அதனால தான் கலாத்தியர் சபைக்கு ரொம்ப நோட்டீஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்வார்னா, நீங்க ஆவியில் ஆரம்பித்து எதில் போய் முடிச்சிட்டீங்கன்னு வேறு, மாம்சத்தில் முடிச்சிட்டீங்கன்னு வேறு. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ஆவியா இருக்கு, ஆனா நியாயப்பிரமாணம் என்னவா இருக்கு? மாம்சமா இருக்கு. ஏன் அது மாம்சமா இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தேவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார் இல்லைங்களா? அதை பவுல் எழுதும் பொழுது எதனால வந்து அதை நியாயப்பிரமாணத்தை மாம்சம் சொல்றார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? அதை நிறைவேற்றி முடித்திட்டார். அப்போ அது வந்து ஆவியின்படி கிடையாது. அதே போல இன்றைக்கும் பாவத்தை ஒடுக்கக்கூடிய கிரியைகளை செய்யறது கூட என்னவா தான் இருக்கு? அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போறது கூட மாம்சம் தான். அதை பற்றியதான ப்ரீச்சிங்ஸ், அதை பற்றியதான சித்தாந்தங்கள், அதை பற்றியதான உபதேசங்கள், நீ பாவத்தை செஞ்சனா இப்படி ஆயிரும், பாவத்தை ஒடுக்கு, பாவத்தை அது பண்ணு இது பண்ணு, அதெல்லாம் செய்யணும் இல்லைன்னு கிடையாது, வேதத்தில் இருக்கு. ஆனால் அது வந்து நம்ம கோல் கிடையாது, அது நம்முடைய லக்கு கிடையாது. அப்போ நம்முடைய வார்த்தைகள் அதிகமாக எதை சுற்றி இருக்கணும் அப்படின்னா, நித்திய ஜீவனை சுற்றி இருக்கணும், பரிசுத்தமாக்கப்படுதலை சுற்றி இருக்கணும், தேவனை சுற்றி இருக்கணும். இது எல்லாமே தான் என்னவா இருக்கு? ஆவிக்குரியவைகளாக இருக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த 3 விஷயத்தில் வந்து அடி வாங்குறாங்களோ அவங்க வந்து அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காத்து கொள்ளாதவர்கள்ன்றதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளலாம். யாரெல்லாம் பிரிந்து போகிறவங்க, ஜென்ம சுபாவத்தார், அப்புறம் ஆவியின் இல்லாதவர்கள், இல்லையா? ஆவி இல்லாதவர்கள். ஸோ ஆகவே வந்து அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்குது. இப்போ அடுத்து உண்மையான சபைக்கு அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. 20ஆம் வசனம் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாருங்க, இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்றது சொல்லிட்டாரு. இப்ப சபைக்கு என்ன சொல்றாரு? உண்மையான சபைக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, இப்ப அவர் பேசுறது எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் ஆவிக்குரிய வண்ணமா இருக்கு. அவர் என்ன சொல்றேன்னா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவங்களுடைய நோக்கம்லாம் என்னவா இருக்குன்னா, ஜென்ம சுபாவத்தின்படி இருக்கு. ஆனா இங்க வந்து அவர் என்ன எழுதுறாருன்னா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அப்படின்ட்டு சொல்றார். அப்போ உண்மையான சபை வந்து எதெல்லாம் வந்து செய்யணும்ன்றது தான் இங்க வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும், இல்லைங்களா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? அதுக்கான அர்த்தம் என்ன? தேவனுடைய சத்தியத்தை உணர்ந்தவர்களா, திட்டத்தை உணர்ந்தவர்களா ஜெபம் பண்ணணும். வசனங்களை அறிக்கை செய்துன்றதோட அவருடைய திட்டத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணணும், இல்லையா? ஏன்னா வந்து எது ஆமா
ஆமாம். அதுவும் செய்யலாம். ஆனால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை உணரணும். தேவனோட திட்டம் எதுக்காக இந்த பூமியில் நம்மளுக்கு இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அவர் வந்ததற்கான நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் தேவன் என்ன திட்டத்தை எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு, இந்த தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணுறது. இன்னொரு இடத்துல யாக்கோபு சொல்வார் என்னன்னா, நீங்கள் வந்து அவருடைய திட்டத்தை உணர்ந்து என்ன செய்யுங்க, சித்தத்தை அறிந்து விண்ணப்பியுங்க அப்படின்றார். ஏன்னா இப்போ சொன்னது போல் வசனங்களை வந்து எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணி சொல்லலாம் இல்லையா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நீங்கள் வந்து என்னையும் வந்து எல்லாத்துக்கு மேலே உயர்த்தணும், எல்லாருக்கு மேலே பெரிய ஆள் ஆக்கிடணும். எதில் பெரிய ஆள் ஆக போகிற? எவ்வளோ கோடி கோடியாக உனக்கு கொடுத்தாலும் உன்னை காட்டில் பெரிய ஆளுங்களாம் இருக்க தான் போகிறாங்க உலகத்தில். பெரிய ஆளாகி என்ன ஆக போகிற? நீ ரொம்ப பணம் வேர்ல்டு நம்பர் 1 ஆகிட்டு என்ன ஆக போகிற? நம்பர் 1 லிஸ்ட் பணக்காரன் லிஸ்ட்டில் வந்துட்டு என்ன ஆக போகுது உனக்கு? எது? ஆத்மா அழிஞ்சு போயிடும். உன் நேரம்லாம் அந்த நம்பர் 1 ஆறதுக்கே போயிடும் இல்லையா. தேவனை பற்றி நீ யோசிக்க மாட்ட, சிந்திக்க மாட்ட. ஆனால் அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதுதான் தேவனோட திட்டம், எனக்கு நான் பெரிய நம்பர் 1 பணக்காரனாகிறது தான், இல்லைன்னா நம்பர் 1 செல்வந்தனா மாறுறது தான் தேவனோட திட்டம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த வசனத்தெல்லாம் கொண்டு வந்து மனசில் கொண்டு, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாகாமல் தலையாவாய் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அந்த தேவனோட திட்டமே என்னன்னு தெரியாமல் அப்படி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறது வந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுறது கிடையாது. அது சொல்ல போனால் மாம்ச சுய இச்சையின்படி ஜெபம் பண்ணுறது அது. ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னுடைய வாய் சொல் பிறவாததற்கு முன்பே உனக்கு என்ன தேவைன்ட்டு தேவனுக்கு தெரியுமா. எது வேணுமோ அதை தேவன் கொடுப்பார். ஒருவேளை எல்லாம் நம்பர் 1 ஆறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது, பணக்காரனாக ஆறுது அப்படின்னா எந்த அப்போஸ்தலருமே சொல்ல போனால் நார்மலாக கூட இருக்க முடியல இல்லையா. அப்போஸ்தலர்கள் சொல்ல போனால் பரிசுத்த ஆவியை பெற்றவங்க, ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்தவங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சாதாரண மீன் பிடிக்கிறவங்க, படிக்காதவங்க, கடைசி வரைக்கும் ஊழியத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயே இருந்து மரிச்சு போனவங்க. நம்பர் 1 ஆறுது அவங்க கோலா எங்கேயுமே அவங்க வேதத்தில் சொல்லவே இல்லை. ஆனால் அதெல்லாம் நடக்கும். வாளாகாமல் தலையாறு அதெல்லாம் எப்போனா ராஜ்யத்தில் நடக்கும். கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் எல்லாமே எங்கே நடக்கும்? ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு எல்லாமே அந்த நன்மைகள் வந்து கொடுக்கப்படும், ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். அது நித்திய ஆசீர்வாதம். அது வந்து அழிந்து போகிற இந்த ஆசீர்வாதம் இல்லை, நித்திய ஆசீர்வாதங்கள். அப்போ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தேவனுடைய திட்டத்தை முதல்ல நல்லா புரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. காட்ஸ் அந்த பிளான் அதை வந்து புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த தேவனுடைய திட்டமே தெரியாமல் தான் நிறைய பேருடைய ஜெபங்கள் இருக்கு. என்ன பிரதர் சொல்லணுமா? ஊழியமே ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்க அப்படின்றதான் வந்து கிறிஸ்துவ சொல்லியிருப்பாரு. ஆமாம், முதல்ல அதுதான் அல்டிமேட்டா. ஊழியமே ராஜ்யத்தை குறித்து பிரசங்கன்னு சொல்லி தான் சொல்லி அனுப்புறாரு. ஆமாம். அப்போ ஊழியம் என்ன பண்றாங்கன்றதுல தெரியுது. அதான் ஸோ அதனால் இதெல்லாம் வேதத்தின்படி கிடையாது. ஆசீர்வாத ஊழியங்கள் அதெல்லாம் வந்து வேதத்தின்படி கிடையாது. தேவன் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாருன்னு ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாத ஊழியங்களுக்கு பின்னாடி போனாலும் சரி போகலனாலும் சரி, உனக்கு தேவன் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க போகிறார், அவ்வளோதான். ஆனால் அது நம்ம ஃபோக்கஸ் கிடையாது. நீ வந்து இந்த உலகத்தில் நல்லா சம்பாதிச்சு நல்லா ஆரோக்கியமாக இருந்து அதுக்காக உழைச்சி செத்து போனேன்னா ராஜ்யத்தில் உனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒன்றுமே இல்லையே. அப்போ எதை வந்து நீ விதைக்கிறியோ அதை தான் அறுப்பு. அதை தான் பவுல் கூட சொல்கிறார், வாட் யூ சோ யூ வில் ரீப். எதை நீ விதைக்கிறியோ அதை நீ அறுப்ப. அப்போ நீ விசுவாச கிரியைகளை நீ வந்து விதைச்சா விசுவாச கிரியைகளுக்கு ஏற்ற ஆவிக்குரிய பலன்களை அறுப்ப. மாம்ச கிரியைகளை நீ விதைச்சனா மாம்ச கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நீ அறுப்ப. ஆனால் இந்த உலகத்தில் அந்த பலன் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு டவுட்டு தான். ஏன்னா எல்லாரும் வந்து பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் பணக்காரன் ஆகிறது கிடையாது. எல்லாரும் வந்து தொழிலில் நம்பர் 1 ஆகிறோன்னு நினைக்கிறவங்கலாம் நம்பர் 1 ஆகிறது கிடையாது. இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள் இல்லையா. ஸோ ஒரு நல்ல ஒரு வசனம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, பிரசங்கிலன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை வேணா பாருங்கள்.
பிரசங்கி 9:11-12 வாசிங்க. பிரசங்கி 9:11-12. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆக்சுவலாக இதில் வேற மாதிரி இருக்கு. இங்கிலீஷில் வாசிங்க. அதே போல் நீங்கள் அந்த ஈஸி டு ரீட் தமிழ் பைபிளும் எடுத்துக்கோங்க. அதில் எப்படி இருக்குன்னு வாசிங்க. I have seen something else under the sun. The race is not to the swift, or the battle to the strong, nor does food come to the wise, or wealth to the brilliant, or favor to the learned, but time and chance happen to them all. Moreover, போதும். ஓகே, புரியுதா? சரி, இப்போ அந்த ஈஸி டு ரீட் தமிழில் வாசிங்க. இதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க. நான் வாழ்க்கையில் நியாயமற்ற சிலவற்றை பார்த்தேன். பாருங்க, நான் வாழ்க்கையில் நியாயமற்ற சிலவற்றை பார்த்தேன். வேகமாக ஓடுகிறவன் பந்தயத்தில் எப்பொழுதும் வெற்றி பெறுவதில்லை. வேகமாக ஓடுகிறவன் பந்தயத்தில் எப்பொழுதும் வெற்றி பெறுவதில்லை. வலுமிக்க படை போரில் எப்பொழுதும் வெற்றி பெறுவதில்லை. ஞானத்தில் சிறந்தவன் எப்பொழுதும் அதிகமாக சம்பாதிப்பதில்லை. அறிவு கூர்மை மிக்கவன் எப்பொழுதும் செல்வத்தை பெறுவதில்லை. கல்வி அறிவு மிக்கவன் எப்பொழுதும் தனக்குரிய பாராட்டுகளை பெறுவதில்லை. நேரம் வரும்போது ஒவ்வொருவருக்கும் தீமையே ஏற்படுகின்றது. ஆக்சுவலாக வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது ஏதோ நடக்குது அப்படின்றார், காலம் தான் அப்படின்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து டெண்டுல்கர் காட்டிலும் நல்ல பேட்ஸ்மேன் இருப்பான், ஆனால் அவன் ஆயிருக்க முடியாது. உசைன் போல்ட்டை காட்டிலும் ஓடுற சூப்பரான ரன்னர்ஸ் இருப்பான், ஆனால் அவனுக்கான அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து அதே போல் நல்ல ஞானிகள்லாம் இருந்திருக்க முடியும், ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே என்ன ஆறுது இல்லை, இந்த உலகத்தில் கிடைக்கிறது கிடையாது. அதான் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, த ரேஸ் இஸ் நாட் ஃபார் த ஸ்விஃப்ட் இல்லைங்களா, த வார் இஸ் நாட் ஃபார் த மைட் அப்படின்றாங்க. டைம் அண்ட் சான்ஸ் ஹேப்பன்ஸ் டு தெம் ஆல் அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா சில நேரத்தில் சில பேருக்கு ஒரு லக்கில் ஒரு ஃப்ளூக்கில் நடக்குதுன்றாங்க. இந்த உலகம் வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் போகுதுன்றாங்க ஆக்சுவலாக அப்படின்னு சாலமன் வந்து சொல்கிறாரு. அதான் அவர் வந்து நான் வேதனையான ஒன்றை பார்க்குறேன், அதாவது அநியாயமான ஒன்றை பார்க்குறேன்றாரு. நல்ல ஞானவானாக இருக்கிறவன்லாம் வந்து சாதாரண மனிதனாக இருக்கிறான், மக்களாக இருக்கிறான், ஞானமே இல்லாதவங்கள ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே திறந்து வாசிங்கன்னா அதெல்லாம் அப்படி சொல்லுவார் அங்கே இல்லையா? அந்த காலகட்டத்தில் இருந்தே அதெல்லாம் பார்த்து தான் மனுஷன் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு. ஏன்னா இவர் வந்து பயங்கர ஞானவான, சுற்றி இருக்கிற ராஜாக்கெல்லாம் முட்டாளுங்களாக இருந்தாங்கன்னா இவர் யோசிக்கிறாரு, அடா பாமே நம்ம என்ன உலகண்டா இது, எவ்வளோ அநியாயமாக இருக்குது இந்த உலகம் அப்படின்னு யோசிக்கிறார். சரி, எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் அது வர்றது வராதது எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? இந்த உலகத்தில் வந்து ஒரு பிஸ்னஸை நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ எல்லாமே டைம் அண்ட் சான்ஸில் தான் இந்த உலகம் என்ன ஆகிட்டுருக்கு, நடந்துட்டுருக்கு. நேரமும் காலமும் தான் இந்த உலகத்தில் வந்து நடந்துட்டுருக்கு. சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் கூட கிடையாது. ரொம்ப அநீதியான காரியங்கள் நடக்குது. அதனால் இந்த உலகத்தில் வந்து பெரிய பணக்காரனானோ இதுவாகணும் அப்படின்றதெல்லாம் தேவனுடைய கோல் கிடையாது. இந்த பூமியே அவருடைய லக்கு கிடையாது. ஏனென்றால் இந்த பூமியே அவர் வந்து அழித்துட்டு புதிய வானத்தையும் புதிய பூமியை என்ன செய்ய போகிறார், அவர் கொண்டு வர போகிறாரு இல்லையா? நியூ வேர்ல்டு, நியூ எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு, எல்லாத்தையும் வந்து புதிதாக மாற்ற போகிறார். அப்போ இந்த பணம், இந்த செல்வாக்கு, இதுக்கெலாம் வந்து என்ன இருக்க போகிறது இல்லை, பெயர் மதிப்பெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன இருக்கும், அங்கே கனம் மகிமை எல்லாமே அங்கே கிடைக்கும் இல்லையா? அதனால் வந்து நம்ம பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய அந்த திட்டத்தை நாம் உணர்வது அவசியமாக இருக்குது. அதே போல் 21 வந்து பார்த்தீங்கன்னா, யூதா 1:21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, அன்பிலே இல்லையா, அன்பில் வந்து நம்ம காத்து கொள்ளணும், அது ரொம்ப அவசியமாக அது இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கீப் யுவர் செல்ஃப் இன் காட்ஸ் லவ் as you wait for the mercy of our Lord Jesus Christ to bring you
டு இட்டர்னல் லைஃப். தேவனுடைய அன்பு நமக்கு எதுக்கு தேவைப்படுது? எதுக்கு தேவனுடைய அன்பு நமக்கு தேவைப்படுது? நம்முடைய குறைகளில் தேவனுடைய அன்பு நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ தேவன் மட்டும் நம்ம மேலே கோபாக்கினை கொண்டு இருந்தாருன்னா என்ன ஆகும்? அழிஞ்சு போவோம் இல்லையா? ஆனால் தேவன் நம்மளை ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து இயேசு மூலமாக மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரு. அதனால் தேவனுடைய அன்பு நமக்கு தேவைப்படுது. அதனால் அந்த அன்பில் வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளை காத்து கொள்ளணும். அந்த அன்பை விட்டு நம்ம விலகிடக்கூடாது இல்லையா? தேவனுடைய அன்பை விட்டு நாம் விலகி போயிடக்கூடாது. அப்படி நம்ம தேவனுடைய அன்பில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதான் சொல்கிறாரு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அது என்ன செய்யுது? அந்த இரக்கம் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. தேவனுடைய அன்பில் நம்ம நிலைத்து இருக்கும் பொழுது தேவன் நம்மளை மன்னிக்கிறாரு. அப்போ தொடர்ந்து நம்ம அந்த நித்திய ஜீவனுடைய அந்த ஓட்டத்தில் இருக்கிறோம். அப்போ இறுதியாக அந்த நித்திய ஜீவனையும் நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்போ தேவனுடைய அந்த அன்பில் வந்து நம்மை நாமே காத்துக்கொள்வது அவசியமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துறதை பற்றி அவர் பேசலை. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய அன்பில் நீங்கள் என்ன செய்யுங்க? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நம்ம தேவனுடைய அன்பை விட்டு இப்போ அப்பா வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கிறார் அப்படின்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா? அடிதான் விழும் இல்லையா? அப்பா அம்மா வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கிறாங்கன்னா, எனக்கு தோசை சுட்டுத்தா அப்படின்னா என்ன இருக்கும்? தோசை கரண்டி பறக்கும் வேணாம் இல்லையா? ஸோ அப்பா அம்மா வந்து எப்போ நமக்கு நல்லது செய்வாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம மேலே என்ன இருந்தால் தான்? அன்பு இருந்தால் தான். எப்போ அந்த அன்பு இருக்கும் அப்படின்னா, அவங்க சொல்கிறபடி நம்ம கேட்டால் தான் அந்த அன்பு இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, தேவனுடைய அன்பில் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை கொண்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த அன்பில் இருந்துக்கோங்க. அதை விட்டு ட்ராக் மாறாதீங்க. அந்த அன்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்றாரு. சரி, 22வது வசனம் இன்னும் ஆட் பண்றாரு. என்னெல்லாம் செய்யணும், பரிசுத்தவான்கள் என்னெல்லாம் செய்யணும்ன்றது தான் ஆட் பண்றாரு. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பாருங்க, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்துன்னா என்ன? பிரிச்சு பார்க்கணும். நன்மை எது, தீமை எது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கணும். சத்தியம் எது, அசத்தியம் எது அப்படின்னு பிரித்து பார்க்கணும். அதே போல சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து இல்லைங்களா? சிலருக்கு வந்து இரக்கம் பாராட்டி அப்படின்னா, சில பேர் வந்து என்ன சொல்றாங்க மற்றவங்க அப்படின்னு தெரியாம தங்களை தாங்களே அறியாம அசத்தியத்தில் போயிட்டு இருப்பாங்க இல்லையா? சில பேர் வந்து எது சரி எது தவறுன்னு சரியா என்ன செய்ய முடியாது, அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அசத்தியத்தில் அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்றாங்கன்னா, இரக்கம் பாராட்டினா என்ன செய்யணும்? நம்ம அவங்களுக்கு எடுத்து பொறுமையா எடுத்து சொல்லணும், கோவப்படக்கூடாது இல்லையா? இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சி. சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டுன்னு என்ன அர்த்தம்? அவங்க ஏற்கனவே அசத்தியத்துக்கு போயிட்டாங்க ஃபுல்லா. ஆனா வந்து கொஞ்சம் கேட்க செவி இருக்கு அவங்களுக்கு இல்லையா? அவங்க வந்து அசத்தியத்தில் ஃபுல்லா போயிட்டாங்க. ஆனா அவங்க வந்து கொஞ்சமாச்சு கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, பயத்தோட ரட்சித்து அப்படின்றாரு. என்னன்னா, என்ன பயம்னா, நீ ஜாக்கிரதையால நீ என்ன ஆயிருவ, அதுல போயிருவ. அதனால பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் இல்லையா? இங்க மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கக்கூடிய வஸ்திரம் சொல்லும்போது எதை அடையாளப்படுத்துறாரு யூதா? எதை அடையாளப்படுத்துறாரு? இல்ல, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் அப்படின்னும் பொழுது சுபாவத்தை தான் சொல்றாரு. ஜென்ம சுபாவத்தின்படி நடக்கிற அந்த செயல்கள், அந்த எண்ணங்கள், அதை என்ன செய்யணும்? நம்ம வெறுத்து தள்ளிடணும். இந்த பாவ மாம்சத்தில் வரக்கூடிய இச்சைகள், பாவ எண்ணங்கள், பாவ யோசனைகள் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கக்கூடிய வஸ்திரமாக இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? வெறுத்து தள்ளணும்.
ஸோ அப்போ நிறைய விஷயம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம வெறுத்து தள்ளுவது அவசியமாக இருக்குது. என்னெல்லாம் நம்ம செய்யணுன்றாரு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா 20வது வசனத்துலேருந்து சொல்கிறார், நீங்களும் பிரியமானவர்களே ஃபஸ்ட்டு உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொள்ளணும், அப்புறம் ஜெபம் பண்ணணும், அப்புறம் தேவ அன்பில் உங்களை காத்து கொள்ளணும், நித்திய ஜீவனுக்காக என்ன செய்யணும், இரக்கத்தை பெற காத்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்கணும். அதே போல் சிலருக்கு இரக்கம் பாராட்டணும், சிலர் அக்கினியிலிருந்து இழுத்துட்டு பயத்தோடு ரட்சிக்கணும் அவங்கள. அதே போல் 8வது மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளணும். 8 விஷயம் சொல்கிறார். ஆக்சுவலாக 7லேருந்து 8 விஷயம் சொல்கிறார். புரியுதா? இதுக்கு எல்லாத்தையுமே வசனம் இருக்குது. நேரம் இல்லாதனால நான் இந்த டாபிக் ரொம்ப இழுத்துட்டு போக விரும்பலை, இன்னையோட முடிக்க போகிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கக்கூடிய வஸ்திரம் சொல்லும்போது இன்னும் நிறைய வசனங்கள், இணை வசனங்கள் எடுக்கலாம். மேபி நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வாங்க, அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய வசனங்கள் இருக்குது. அதே போல் வந்து தேவன் அன்பில் உங்களை காத்து நடந்து கொள்ளுங்கன்றதுக்கும் நிறைய வசனம் இருக்குது இல்லைங்களா? இணை வசனங்கள் நிறைய இருக்குது. சரி, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 24-25 வாசிங்க சிஸ்டர். 24-25. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. பாருங்க, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவராக இருக்கிறார் நம் தேவன். ஆக்சுவலா எத்தனை பேர் அதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து அதை பிலீவ் பண்ணணும் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசத்தை தொடங்கினவர் என்ன செய்வார், முடிப்பார். ஸோ அதுக்கான வழி வாசல்களை நமக்கு உண்டு பண்ணி தருவார். ஆனால் நம்ம வந்து இங்கே யூதா சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிச்சு நடக்கணும். அதெல்லாம் செஞ்சோன்னா சோதனை காலத்தில் நமக்கு வலுவாதபடிக்கு கையை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டிடுவாரு. அதை விட்டுட்டு நான் வந்து பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ உதாரணமாக சாலமோனை எடுத்துக்கலாம். சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். தேவன் போய் அவருக்கு போய் சொல்றாரு, கனவுல போய் எடுத்து சொல்றாரு, நீ பாவம் செய்யாத அப்படின்றாரு. தரிசனம் மூலமா சொல்றாரு. அவன் என்ன செய்யல, சாலமோன் கேட்கல. கடைசி என்ன ஆயிடுச்சு, தேவனை விட்டு போயாச்சு. அப்போ தேவனை விட்டு நம்ம வந்து துணிகரமா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது இந்த மாசற்ற சரீரமா இருக்கிறத விட்டுட்டு மாசுள்ள சரீரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தின் பின்னாடி, இச்சைகளின் பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா தேவன் என்ன செய்ய முடியாது, நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதாவது God helps those who என்னது help themselves. God helps those who help themselves. யூதா மாதிரி நான் சொல்கிறேன், ஏனோக்கு புத்தகத்தை எடுத்து பேசுன மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். God helps those who help themselves. அதாவது தேவன் தங்களுக்கு உதவுறவங்களை வந்து தேவன் உதவி செய்வார் அவங்களுக்கு. God helps those who help themselves. இல்லையா, தங்களுக்கு வந்து உதவி செய்கிறவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, கடவுள் வந்து உதவி செய்வாருன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சிம்பிளாக சொன்னா, நல்லா படித்தேன்னா கடவுள் வந்து உனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொல்கிறாங்க, பழமொழி இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த ஆவிக்குரிய இந்த ஓட்டத்தில் கூட நம்ம தேவனுடைய அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தை நிலைத்து இல்லையா, அதே போல் கரை திரையற்றவர்களாக இருந்து விசுவாச கிரியைகள் செஞ்சு நம்ம வந்து ஜபம் செய்து விசுவாச கிரியைகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா, அன்பில் காத்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவன் என்ன செய்வார், எப்பவுமே உதவி செய்ய வல்லவராக இருக்கார் இல்லையா. சொல்ல போனால் நம்மளுக்கு சிக்ஷைகளை காட்டிலும் தேவனுடைய உதவி அதிகமாக இருக்கும். நம்ம ட்ராக்கை விட்டு போகும்போது தான் அதிகமாக என்ன கொடுப்பார், ஸ்டார்டிங்கில் சிக்ஷைகள் கொடுப்பார், எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பீரியட்ல என்ன செஞ்சிருவார், நம்மள என்ன செஞ்சிருவாரு, கை விட்டுருவார், அடி வாங்கிட்டு வா அப்படின்றார். வசனம் சொல்லுது தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமா இருக்கும். அப்படின்னா சொல்ல போனா என்னன்னா,
தேவனுடைய கரங்களில் விழுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய கரங்களை விட்டு போறதுன்னு அர்த்தம். ஏன்னா தேவனுடைய கரங்களை விட்டு போறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல காடே இல்லைன்னா எப்படி இருக்கும் நம்ம லைஃப்? தேவன் அப்படின்றவர் வந்து உங்க லைஃப்ல இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லையா? எது புரியல? இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். இல்லை, வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். வந்ததுக்கு அப்புறம் இப்போ திடீர்னு வந்து நீங்க அப்படியே உலக பிரகாரமா போயிட்டு தேவனே உங்க லைஃப்ல இல்லைன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஒரு ஒன்றுக்குமே இல்லாத ஒரு எம்டி வெசலா இருப்பீங்க. என்னவா இருப்பீங்க? ஒரு நிறையாத பாத்திரமா இருப்பீங்க. இன்னைக்கு வந்து தேவன் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து நிறையுள்ள பாத்திரமா மாத்திருக்காரு. ஆமா, இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்கு அந்த வெறுமை என்ன நிறைவு என்னன்னு தெரியுது. இப்போ நம்மளால வந்து அந்த நிறைவு பெற்றதுனால அந்த வெறுமை என்னன்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அதனால இப்போ அந்த வெறுமைக்குள்ள போவோன்னு யோசிக்கும் போது என்ன வருது? நமக்கு பயமும் பதற்றமும் ஏற்படுது. ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து மனம் திரும்பாம போகும் பொழுது ஒரு கட்டத்தில் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சிருவாரு? எடுத்துருவாரு. தேவன் நமக்கு முத்திரையாக போடப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை எடுத்துருவாரு. அப்போ தேவனுடைய கரங்களை நம்ம விழுந்துடுறோம். அப்படி விழுந்துட்டோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இல்லையா? ஸோ மனம் திரும்பதெல்லாம் இருக்காது. நம்ம நித்திய அந்த இரண்டாம், சொல்லப்போனால் இந்த யூத சபையில் அப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்திருக்காங்க. அப்போ அப்படி பண்ணவங்க அவங்களுக்குள்ள மனம் திரும்புதல் இல்லை, அவங்க இச்சைகளுக்குள்ளாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டின் வழியை வந்தவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே நம்ம வந்து நிச்சயமாக நாம் இந்த யூதா புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து அந்த மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தை காத்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்குது. பரிசுத்தவான்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளணும். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எதில் இருக்குது அப்படின்னா வேதத்தில் இருக்குது. அது அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்குது. அதை நாம் நன்றாக படித்து ஆராய்ந்து மனதில் ஆழமாக வைத்து கொள்வது அது அவசியமாக இருக்குது. கடைசியாக முடிக்கும் போது யூதா அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுக்கு என்னவா இருக்குது? எல்லாம் கனம் மகிமை எப்பொழுதும், அது இப்பொழுதும் எப்பொழுதும் அது உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதுறாரு. ஸோ இதோட இந்த யூத புத்தகம் முடிவுக்கு வருது. இப்போ ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு அந்த புத்தகத்தில். இனிமேல் வந்து ஏனோக்கை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் குழம்ப மாட்டீங்கள்ல, இல்லையா? அதே போல் மோசே சாத்தானை பார்த்து சொன்னதை படிக்கும் பொழுதெல்லாம் குழப்பம் வராது, இல்லையா? ஸோ அதே போல் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் வந்து இன்னும் படிக்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை வீட்டில் தனியாக எடுத்து ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்த அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். இன்னும் ஆழமாக மனதில் உங்களுக்கு பதிஞ்சிடும். இன்னும் நிறைய வசனங்கள் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. மேபி அடுத்த வாரத்தில் அந்த வசனங்களோடு புதிய இணை வசனங்களெல்லாம் சிலதை பார்த்துட்டு மேபி ஒரு புது டாபிக்குள்ளே நம்ம வந்து போகலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த இதில் மேத்யூ இருந்தாருன்னா அடிக்கடி கை தூக்கிடுவார். கேள்வி இல்லையா? சரி, ஓகே, சரி, ஓகே. இதோட நம்ம வந்து நிறைவு செய்யலாம். ஓகேங்களா? ஒரு முடிவு ஜெபம் நம்ம வந்து செய்வோம். கிரோன் ப்ரே பண்ணுறியா? எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஜெபம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்கள் யாவே தேவினே, அப்பா, இந்த மத்தியான வேலை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் அப்பா நாங்கள் யூதா புத்தகத்தை அப்பா முழுமையாக முடிக்க அப்பா இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா நாங்கள் இன்னும் அப்பா உங்களுடைய வார்த்தையை அறிந்து அப்பா அதில் தெளிவுபடவும் அப்பா உண்மை பற்றி இன்னும் அறிந்தப்பா உமக்கு சாட்சியாக வாழவும் அப்பா தொடர்ந்து அப்பா உங்களுடைய காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாகவும் அப்பா இதை விட்டு விலகாதவர்களாகவும் எங்களுடைய விசுவாசத்தை அப்பா நாங்கள் உறுதிப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. காலை முதல் மாலை வரைக்கும் அப்பா எங்களை பாதுகாத்த தயக்காவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை கேளும் எங்கள் பரலோக தந்தையே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.